நாடு முழுவதும் உற்பத்தி வரி விதிப்பை திரும்பப் பெறக் கோரி இன்று முதல் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டத்தை நகை வியாபாரிகள் தொடங்கியுள்ளனர். அதனால் பல கோடி ரூபாய் நகை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்க நகைகளுக்கு 1% உற்பத்தி வரி விதிக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்து கடந்த 2ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நாடு தழுவிய கடையடைப்பு போராட்டத்தில் நகைக்கடை உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவையில் நேற்று நடைபெற்ற நகைக்கடை உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று முதல் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவையில் உள்ள 627 நகை விற்பனை கூடங்கள், 2500க்கும் மேற்பட்ட தங்க நகை தயாரிப்பாளர்கள், 55,000த்திற்கும் மேற்பட்ட பொற்கொல்லர்கள் என 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனால் சுமார் 250 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை உட்பட மாவட்டம் முழுவதும் 2000 நகைக்கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நேரு வீதி, பாரதி வீதி, கொசக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட பெரிய சிறிய நகைக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதனால் அப்பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மேலும் தங்க நகைகள் வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர்.